லலிதா திரிஷதி, ஸ்ரீ லலிதா திரிஷதி அப்படின்னு சொல்றவா இருக்கும். ஸ்ரீ லலிதா, ஏன்னா சாதாரணமா லலிதான்னு சொன்னாக்க அழகுள்ளவள் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். லலிதம் அப்படின்னாக்க அழகானவள் அர்த்தம். லோகான் அதீத்திய லலத்தே லலிதா தேன சா உச்சதே அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அழகை விட அதிதராம் சோபத்தே அப்படின்னு பத்மபுராணத்துல ஒரு வச்சனம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த லலிதாம்பிகான்றது எப்படி இருக்கான்னா 999 அட்ஜெக்டிவோட சேர்ந்த ஒரு நவரா இருக்கிறதுனால அதுக்கு ஸ்ரீபதம் எப்படி சேர்க்காம இருக்க முடியும். அதனால ஸ்ரீ லலிதா திரிஷதி. திரிஷதி அப்படின்னாக்க த்ரீ அப்படின்னாக்க 3, சதினாக்க 100. 300 நாமாக்கள் பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது அகஸ்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் நடந்த சம்வாத ரூபமாக இது இருக்கு. இப்போ முதல்ல பிரம்மாண்ட புராணத்துல எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல சரித்திர காண்டம் 7 காண்டங்களா பிரிச்சிருக்கு பிரம்மாண்ட புராணம். அதுல சரித்திர கண்டம், மகாத்மிய கண்டம், ஞாச கண்டம், பூஜா கண்டம், புரஸ்சரண கண்டம், ஹோம கண்டம், ஸ்தோத்திர கண்டம் அப்படின்னு 7 கண்டம்னாக்க பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல சரித்திர கண்டத்துல முதல்ல என்ன ஆரம்பிச்சது அப்படின்னாக்க லலிதா திரிபுர சுந்தரியினுடைய பிராதுர்பாவங்கள் எப்படி உண்டானா, சிதக்னியிலிருந்து எப்படி சிதக்னி உண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா, தேவதைகளின் காரியத்தின் பொருட்டு எதுக்காக பண்ணானாக்கா விநாசாய சுதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகே அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அம்பாளுடைய பிராதுர்பாவமானது சொல்லப்பட்ட விஷயம் சரித்திர கண்டத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அதுல பஸ்மாசுரன் வதம், விஷங்கன் வதம், விஹங்கன் வதம், இப்படி எல்லா வதங்களும் அதுலதான் சொல்லியிருந்தது, சரித்திரத்துல சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் மகாத்மிய கண்டத்துல ஸ்ரீநகரம் அப்படின்னு ஒண்ணு மேல இருக்கு, அதான் ஸ்ரீபுரம், அம்பாளுடைய ஸ்ரீபுரம்னு சொல்றோம். அந்த ஸ்ரீபுரத்தினுடைய மகிமை எல்லாம் சொல்றது, அதுதான் மகாத்மியம். அதுல ஸ்ரீசக்கரத்தினுடைய பிரபாவத்தையும் சொல்லக்கூடியது. அது உத்தரம் இல்லாம பஞ்சதசாட்சரி மந்திரம், அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் தான் லலிதா பரமேஸ்வரியினுடைய வசத்தியான மந்திரமா இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய சிறப்புகள் இதெல்லாம் மகாத்மிய கண்டத்துல சொல்லிருக்கு. அதுக்கப்புறமா ஞாச கண்டம், இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஒண்ணு பண்ணுவோம், கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபினி தேவீம் மந்திரமயீம் நௌமி மாத்ருகா பீடரூபினீம் அப்படின்னு சோடா ஞாசம் அப்படின்னு பேர் இருக்கு. சோடானாக்கா 6 விஷயங்கள்ல ஞாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பூஜையில ரொம்ப முக்கியமா நம்ம வைத்துக் கொண்டிருக்கோம். இத பத்தி பாஸ்கராயர் நித்யா சோடசிகார்ணவம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வாமகேஸ்வர தந்திரத்தை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கார். அந்த வாமகேஸ்வர தந்திரத்தினுடைய வாக்கியம் தான் இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபினீம் தேவீம் மந்திரமயீம் நௌமி மாத்ருகா பீடரூபினீம் அப்படின்னு. இதுல ரொம்ப விசேஷமான அம்சம் கணேச அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இந்த லலிதோபாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல 51 கணேசர்கள் இருக்காங்க, ரொம்ப முக்கியமான கணேசர்கள். அந்த 51 கணேசர்களையும் 51 மாத்திருக்கையில ஞாசம் பண்ணிக்கணும். அம் நமம் தா, அம் நமம் தா, இம் நமம் தா, ஈம் நமம் தான் ஒரு இடத்துலயும் கணேசர் இருக்காரு. நம்மளுடைய உடம்புல 51 இடத்துல 51 கணேசர்கள் இருக்கார்கள். அவர்கள் பேர்லாம் விசாரமா அதெல்லாம் கரெக்டா கொடுத்திருக்கு. விக்னேசன், விக்னராஜன், விநாயகன், விக்னகிருத்து, சுமுகன், பிரமோதன் அப்படி எல்லாம் நிறைய, கிரிஜாபதி அப்படி எல்லாம் நிறைய, ரதிபதி அப்படின்லாம் 51 கணேசர்களுடைய தத்துவம் இருக்கு. இந்த கணேசரை நம்ம உடம்புல அந்தந்த தேவதையே வைத்துக் கொண்டு ஞாசம் பண்ண நிச்சயேன ஆசை, என்னுடைய உடம்புலயே அவரை ஆவாகனம் பண்ணணும். அப்படி இருந்தாதான் என்னுடைய ஆத்மாவானது இங்க பியூரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணக்கூடிய ஜபமானது பலவத்தாக இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல 51 கணேசர்களுடைய ஞாசங்கள் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரக ஞாசம். கிரகம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், 9 கிரகங்கள் இருக்கு. அதுல சூரியனானவன குங்கும வர்ணமாக ஹிருதயத்துல
உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சந்திர கிரகத்தை பால் கலர்ல வச்சுட்டு அத சிரசுல உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் எப்படி சிரசுல உபாசனை பண்ணா குளுமையாக அந்த அம்பால உத்யத்பான சகசிர கோடி சதுரிசமா இருக்கக்கூடிய அம்பால அப்படின்னாக்க நமக்கு சந்தேகம் வந்துடும். 1000 சூரியன் ஒன்னா சேர்ந்ததுன்னா ஹீட்டா இருக்குமேன்னு. அத சந்திரனாக தான் இங்க உபாசிக்கணும். அந்த ஒளியோட இருக்கக்கூடிய சந்திரனா இருந்தாருனாக்க எவ்வளவு குளுமையா இருக்குமோ அவ்வளவு குளுமையா பண்ணும். இப்படி பால் கலர்ல அத சிரசுல உபாசனை பண்ணோம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அங்காரகன் அப்படின்னா ரத்த வர்ணமாக அந்த அங்காரகனை நம்மளுடைய ஹிருதயத்தினுடைய கீழ்பாகத்துல அவரை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் புதனை சொல்லியிருக்கு. புதனை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னாக்கா மல்லிகைப்பூ மாதிரி நினைச்சிட்டு புதனை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கழுத்துல உபாசனை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் குருவை ஹிரண்ய வர்ணமாக உபாசனை பண்ணணும் அப்படின்னு குரு கிரகத்தை, ஏன்னா குருவுக்கும் நம்ம குருவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால ஹிரண்ய ரூபமாக அவரை உபாசனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா சனிய மேக ரூபமாக உபாசனம், மேகமாக ஒரு கருப்பா இருக்கா மாதிரி நினைச்சிட்டு தான் உபாசனை பண்ணணும். அத நாபில அந்த ஞாசத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ராகு கிரகத்தை தூம்ர வர்ணம், ஒரு சாம்பல் கலர்ல இந்த காலங்காத்தால இந்த மூடு பனியா இருக்கக்கூடிய அந்த ஒரு கலர்ல அந்த ராகுவை உபாசனை பண்ணணும். அதுக்கப்புறம் முழுக்க கருப்பா கேத்துவ உபாசனை பண்ணும் அப்படின்லாம் இங்க சொல்லிருக்கு கணேச கிரக. அதுக்கப்புறம் நட்சத்திரங்களுடைய உபாசனை. நட்சத்திரங்கள்லாம் எப்படி உபாசனை பண்ணா அது மேலேந்து கீழே வரணும். அஸ்வினிய நெத்தியிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் பரணி கிருத்திகை 2 கழுத்து, மிருகசீரிஷம் திருவாதுரைய காதா, இப்படி 27 நட்சத்திரங்களையும் உடம்புல அந்தந்த தேவதைகளை நம்ம ஞாபகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் யோகினிகள். யோகினிகள் 7 யோகினிகள் ரொம்ப ஃபேமஸ். டாக்கினி, ராக்கினி, லாக்கினி, காக்கினி, சாக்கினி, ஹாக்கினின்னு. இவாளெல்லாம் டாக்கினிய கழுத்துல பண்ணணும். அப்புறம் ராக்கினிய ஹிருதயத்துல பண்ணணும். லாக்கினிய நாபியில பண்ணணும். காக்கினிய மூலாதாரத்துல பண்ணணும். இப்படி எல்லாம் பூஜையில சொல்லக்கூடிய ஞாசங்கள் இருக்கு. இப்படி இந்த ஞாசங்கள். அதுக்கப்புறம் ராசி. ராசி 12 ராசி இருக்கு. 12 ராசியை எப்படி பண்ணணும்ன்ற சொல்லியிருக்கார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இதெல்லாம் தட்சிண பாகத்துல வச்சுக்கணும். பின்னாடி இருக்கிற விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன் இதை இடதுகமாகவும் இப்படி ஞாபகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா 51 அக்ஷரங்கள் நம்ம எப்படி கணேசரை பண்ணோமோ அந்த 51மே கணேசனுடைய அம்மாவாக நினைச்சு 51 சக்தி பீடங்களை நம்ம உடம்புல நம்பணும். அம் நமம் சஹா, அம் நமம் சஹா, இம் நமம் சஹா, ஈம் நமம் சஹா, உம் நமம் சஹான்னு அகாராதி சகாராந்தம் இருக்கக்கூடிய 51 மாத்திருக்கையினுடைய ஞாசங்கள். இப்படி எல்லாம் ஞாசம் பண்ணி இதுக்கு பேர் ஷோடா ஞாசம் பேரு. ஷோடச ஞாசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 விதமாக இந்த ஞாசங்கள்லாம் இருக்கு. இது இண்டிவிஜுவலா பண்ணா லகு ஞாசம். இதுவே ரிஷிகள்லாம் எப்படி பண்ணினாங்கன்னா பிரபஞ்சமாகவும் புவனமாகவும் மூர்த்தியாகவும் விஸ்வரூபமாகவும் பண்ணாக்க அது விராட் உபாசனை அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ஞாச கண்டத்துல சொன்னார். அதுக்கப்புறம் பூஜா கண்டம். அதுக்கு அடுத்ததுல பூஜா கண்டத்துல எப்படி பூஜை பண்றது அப்படின்னு ஸ்ரீசக்கரத்தை எப்படி வைக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பூஜை பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் புராணத்துல சொல்லியிருக்கு. இந்த புராணத்துல சொன்னதை வச்சுட்டுதான் பரசுராம கல்பசூத்திரங்கள்லாம் வந்திருக்கு. பின்னாடி உமானந்தநாதர் எழுதின நித்யோத்சவம் முதலிய கிரந்தங்களுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியது இந்த பிரம்மாண்ட புராணம் தான். அதுல இருக்கிறது தான் இவ தந்திரத்தோட சேர்த்து எப்படி பூஜை பண்ணணும்னு புஸ்தகமா நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் புரஸ்சரண கண்டம். மந்திரத்தை வாங்கிக்கிறது ஈஸி. அதை புரஸ்சரணம் பண்ணணும்னாக்க அதை ஜபம் மேக்சிமம் ஜபத்தை பண்ணணும். அதுல 1/10வது ஹோமம் பண்ணணும். அப்பதான் அந்த மந்திரமானது சித்திக்கும். எந்த மந்திரம் வாங்கினாலும் அந்த மந்திரத்தை வச்சுட்டு ஹோமத்தை பண்ணா அதுல 1/10வது ஹோமம் பண்ணணும்னு இருக்கு. இன்னொரு 1/10 பிராமண போஜனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கு. அவ்வளவு பேருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராமணாளுக்கு போஜனம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மந்திர சித்தி, அவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற இந்த புரஸ்சரண விஷயங்கள்லாம் அதுல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஹோமம் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஹோம கண்டத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம்
ஸ்தோத்திர கண்டத்துல தான் இந்த லலிதா சகஸ்ரநாமமும் திரிசதியும் வருது. இது ஸ்தோத்திர கண்டத்துல வருது. இந்த ஸ்தோத்திர கண்டத்துக்கு எங்க இருக்கு, இந்த ஸ்தோத்திர கண்டத்துல இந்த ஒரு போர்ஷன் ரொம்ப முக்கியம், லலிதோபாக்கியானத்துலன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இதுலதான் லலிதா சகஸ்ரநாமமும் வருது, லலிதா திரிசதியும் இந்த ஸ்தோத்திர கண்டத்துல தான் வருது. இந்த ஸ்தோத்திர கண்டத்துல நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். எனக்கு ரொம்ப இந்த சாக்கெட்டு நான் பார்த்ததுல ரொம்ப பிடிச்சதுன்னா, அங்க ஸ்ரீபுரத்துல மகாருத்ரர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த மகாருத்ரரை போய் பார்க்கணும்னா நடுவுல நிறைய ஆவரண ருத்ரர்கள்லாம் இருக்கு. அந்த ருத்ரர்கள் எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மகாருத்ரன் கிட்ட போக முடியுமா, இப்படிதான் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுல மந்திரி, வாணிஜர், கக்ஷபதி, வாரிஸ்கிருத உச்சைர் கோஷாயா கிரந்தயத்தீனாம் பதயே நமஹன். உச்சைர் கோஷர்னு ஒருத்தர், ஆக்கிரந்தயத்தர்னு ஒருத்தர். இப்படி நம்ம இதுல இருக்கக்கூடிய திரிசதி நாமால இருக்கக்கூடிய ருத்ரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் அங்க இருக்கா அம்பாளுடைய ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடியவர்கள். அதுல சகமானர், நிவ்யாதி, ஆவ்யாதி எல்லாம் நம்ம சகமானாய நிவ்யாதின ஆவ்யாதினி நாம் பதையே நமஹான்னு நம்ம சொல்ற அவரெல்லாம் ருத்ரரா அங்க இருக்கார். அதுக்கப்புறம் ககுபாய நிஷங்கினே ஸ்தேனா நாம் பதைய ககுபர், நிஷங்கினர், ஸ்தேனபதி, இவர்கள்லாம் ருத்ரர்கள் அங்க. இப்படி இந்த ருத்ரர்கள்லாம் 300 ருத்ரர்கள் அந்த மகாருத்ரனாக இருக்கக்கூடிய சிவனை சுத்தி உட்கார்ந்து இருக்கலாம். என்ன இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் விஸ்தாரமாக அகஸ்தியருக்கு ஹயகிரீவர் சொன்னார். இவ்வளோ விஷயங்கள் கேட்டாச்சு, லலிதா சகஸ்ரநாமம் முழுக்க கேட்டாச்சு அவருக்கு. அப்புறம் என்னன்னு தெரியல, ஆனாலும் அவர் சோகத்திலேயே இருக்காரு. லலிதா சகஸ்ரநாமத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்லியாச்சு, ஸ்தோத்திர கண்டத்துல இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு, பண்டாசுர வதத்துல இருந்து எல்லாம் அவருக்கு சொல்லியாச்சுன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் முழுக்க சொல்லிட்டார், விச்சோடு சொல்லியாச்சு. ஏன் அப்படி பின்னாடி அந்த இடத்துல வரப்போறது, அதனால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு. முழுக்க சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த முழுக்க சொன்னா கூட அவருக்கு திருப்தியானது, மனசாந்தியானது ஏற்படவில்லையா. அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இவ்வளவு தூரம் கேட்டு கூட எனக்கு இன்னும் சித்த சாந்தியானது வரலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு ஹயகிரீவர் கையில போய் எனக்கு சித்த சுத்தி ஆகல, நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ஓன அழறாரு அவர் காலை பிடிச்சிண்டு அப்படின்னு. இப்போ அகஸ்தியர் ஹயகிரீவனுடைய காலை பிடிச்சிட்டு அழறார் அப்படின்றது இதுல விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறாருன்னா, அம்பாள் அங்க இது சொல்லலாமா வேணாமான்னு அவருக்கே கன்ஃபியூஷன். ஏன்னா அம்பாள் என்ன சொல்லியிருக்கா, இது ரொம்ப ரகசியமான விஷயம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்ல, ஆகையினால யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இவர் என்ன பண்ணாரு, சொல்லாம உட்கார்ந்துருக்காரு அவர், ஏன்னா அவருக்கு உத்தரவு இல்லையே அப்படின்னு. அப்போ அம்பாளே அங்க பிராதுர்பாவமாயி, இல்ல பரவாயில்ல சொல்லு அப்படின்னாரு. சொல்லுன்னு சொன்னதோட இல்லாம லோபாமுத்ரா அவனுடைய ஆத்துக்காராலையோ அதனால சொல்லு அப்படின்றார். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, லோபாமுத்ரான்ற ஒரு பெரிய உபாசகர், அவருடைய ஹஸ்பண்ட் தான் இந்த அகஸ்தியர். இந்த லோபாமுத்ரா ஏன்னா இந்த முதல்ல அகஸ்தியரை சொல்லிடுறேன். அகஸ்தியரானவர் மித்ராவர்ணன் அவர்களுக்கு பிறந்தவர், அதனால மைத்ராவர்ணன் அவருக்கு ஒரு பேரு. அவர் கடத்துல பிறந்ததுனால அவருக்கு கடசம்பவர் அப்படின்னு அவருக்கு பேர், கும்பசம்பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் திரட்டி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவர்கள்லாம் முடிவு பண்ணி அத விதர்ப நாட்டு ராஜா கிட்ட போய் அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், லோபாமுத்ராவை. அந்த அம்மாவுக்கு லோபாமுத்ரா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹான்னு நம்ம வேதாந்தத்துல சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஜெகத்தானது நாமரூபகமான ஜெகத்து, இதை ஒரு நாள் விட்டுத்தான் ஆகணும் அப்படின்றதுக்காக லோபா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பிரம்மத்தினுடைய முதம் ராத்தி இது முத்ரா. முதம் அப்படின்னாக்கா ஆனந்தம். ஆனந்தம்னு தேவர்கள் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி துக்கமிஸ்ரிதமாகவும் பந்தகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும், அந்த ஆனந்தம் அதிருப்திகரமாகவும் இருக்க அந்த ஆனந்தம் இல்ல, வித்யானந்தம். பிரம்ம வித்யானந்தத்தை, ஸ்ரீ வித்யா ஆனந்தத்தை கொடுக்கிறவள் அப்படின்றது.
ஸ்ரீவித்யா ஆனந்தத்தை அனுபவிக்கிறவள்னு சொன்னா கரெக்டா இருக்கும். கொடுக்கிறவள்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி அப்படின்னா, அந்த அம்மாவும் ஹாதி வித்யான்றது இப்ப நம்ம எடுக்க போற திருச்சதி காதி வித்யை அனுசரிச்சு இருக்கு. காதி வித்யை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, ககாரத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய வித்யை. 15 அக்ஷரம் இருக்கு இந்த 300 நாமால்ல. இந்த 15 அக்ஷரத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 20 நாமாக்கள். அதனால அந்த அக்ஷரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மந்திரத்தை வெளில சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னாக்க நம்ம இந்த குவிஸ் மாஸ்டர்லாம் கேட்பாங்க, உலகத்திலேயே முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. தெரியலன்னா இவர் சொல்லக்கூடாது இல்லையா? குவிஸ் மாஸ்டர் எப்படி உண்மையை சொல்லலாம்? ஆனா முதல் எழுத்து நே, கடைசி எழுத்து ரு, அப்படியே நடுவில் ஒரு எழுத்தும் கிடையாது அப்படின்னா இது என்ன? இது குவிஸ் மாஸ்டர் சொன்னாரா? சொல்லலையே இல்லையா? அந்த மாதிரி இது. இப்போ காதி வித்யை என்ன அந்த மந்திரம்னு கேட்டீங்கன்னா, பஞ்சதசியை சொல்லக்கூடாது நானு. ஆனா இது பார்த்தாலே தெரிய போறது உங்களுக்கு. ஒரு அக்ஷரத்துக்கு 20 பார்த்தாலே தெரியும். ஆனா சொல்லக்கூடாது குவிஸ் மாஸ்டர் மாதிரி. ஆனா சொல்ல மாட்டாது என்னதுன்னு. ஆனா நீங்க நிச்சயமா புரியாது. ரகசியம் அப்படின்னா, ரகசியம்னாக்க நம்ம சாட்சிகள் அடிக்கடி சொல்ல, ரகசியம்னா நம்ம யாருமே தெரியாம போனா அது பேர் ரகசியமான. ரகசியம்னா பத்திரமாக பாதுகாக்க வேண்டியவர்களுக்கு சொல்லுன்ற அர்த்தத்துலதான் ரகசிய பதமானது பிரயோகம் பண்ணிருக்கே தவிர, ரகசியம்னா யாருக்குமே தெரியக்கூடாதுன்றது அப்படியே நம்மளோடய போகணும்ன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு. ஆகையினால இந்த ரகசிய 15 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியது காதி வித்யான்னு பேரு. இந்த காதி வித்யை கொடுத்தவர் மன்மதன். ஹாதி வித்யை அகாரத்திலிருந்து ஒரு 15 இருக்காது. நார்த்ல எல்லாம் ரொம்ப சகஜமா உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மந்திரத்தை கொடுத்தது லோபாமுத்ரா வித்யான்னு பேர் இருக்கு, ஹாதி வித்யா. அதே மாதிரி சாதி வித்யான்னு ஒண்ணு சந்திரன் கொடுத்தார். யாரு இவர்கள்லாம் அப்படின்னாக்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய திரிசதிக்கு முன்னாடி 12 உபாசகர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்களை பத்தி நம்ம தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தந்திரங்கள்லாம். நம்ம எப்படி நம்மளுடைய குருவை பத்தியும், பரமகுருவை பத்தியும், பரமேஸ்வரி குருவை பத்தியும், பராத்பர குருவை பத்தியும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிறது தான் நியாயமோ, அதே மாதிரி இந்த 12 ஸ்ரீவித்யா உபாசகர்கள் யாருன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா,